வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சென்னையில் உலக இளைஞர்கள் திறன் நாள் அனுசரிக்கப்பட்டது. சென்னை ராணிமேரி கல்லூரியில் திருவல்லிக்கேணி சிலம்ப ஆசான் ஆதிகேசவன் அகாடமியின் 340 பள்ளி மாணவ மாணவியர்கள் ஒரே இடத்தில் ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு, கட்டைக்காலில் சக்கரபானம், மான் கொம்பு, சுருள்வாள், வாழ்வீச்சு, தராசில் முட்டை சுற்றுதல் என சிலம்பத்தின் அனைத்து திறன்களையும் இடைவிடாது 3 மணி நேரம் சுழற்றி உலக சாதனை படைத்தனர். இந்த உலக சாதனை முயற்சிக்கு சிறுபான்மை நலன் மற்றும் வெளிநாட்டு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு மாணவர்களை ஊக்குவித்தார். இந்த நிகழ்ச்சிக்கு நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்ததை தீர்ப்பாளர்கள் முனைவர் திருமதி சிட்டுகலா, திருமதி கலைவாணி அறிவித்தனர். இந்த நிகழ்விற்கான சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை முனைவர் திருமதி ஹேமலதா, நோபல் உலக சாதனை புத்தகத்தின் இயக்குனர், நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர் தலைவர் ஆசான் ஆதிகேசவன் மற்றும் ஆசான் செல்வி வி லாவண்யா அங்கீகரித்து வழங்கினர். அன்றாட நிகழ்வுகளை உடனடியாக தெரிந்து கொள்ள ஹைடெக் நியூஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உலக இளைஞர்கள் திறமைகளை வளர்த்து கொள்வதற்காக ஒரு சிறப்பு நாளாக இளைஞர்களை ஊக்குவிக்கின்ற வகையில் சென்னை திருவல்லிக்கேணியில் ஆசான் ஆதிகேசவன் அகாடமியின் சார்பில் இன்றைக்கு 340 பிள்ளைகளுக்கு இந்த வீர விளையாட்டுகள் இன்றைக்கு அதை பயின்று அந்த பிள்ளைகளுடைய திறமைகளை இந்த நாட்டுக்கு வெளிப்படுத்துகின்ற நிகழ்வாக இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிர்வாகத்திற்கும் அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்து மென்மேலும் இந்த திறமைகளை வளர்த்து கொண்டு இப்பிள்ளைகள் அந்த வீர செயல்கள் மட்டுமல்லாமல் உடல் ஆரோக்கியத்திற்கும் அது பயன்படக்கூடியதாக அமைகிறது என்பதில் அவர்களை வாழ்த்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்து. உள்ளடங்கி நீங்களே சொல்லிக்கிறீங்க. இது ஒரு நல்ல நிகழ்வு. இன்றைய செய்தி, நாளைய வரலாறு. ஒரு சின்னஞ்சிறு பிள்ளைகளுடைய வீர செயல்களை இங்கே தொடர்ந்து 3 மணி நேரம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகள் ஆரோக்கியமாகவும் பிள்ளைகள் அந்த வீர செயலை கற்றுக்கொள்வதில் மிக ஆர்வமாக இருக்கிற இந்த நல்ல நிகழ்வில் உங்களுடைய கேள்வி உங்களிடத்திலே விட்டு விடுகிறேன். நான் அரசியல் கட்சியை சார்ந்தவன் என்ற காரணத்தினால் பல்வேறு நிகழ்ச்சிகளில் நான் கலந்து கொள்ளுகின்ற நேரத்தில் இந்த வினாக்களை எழுப்பினால் அதற்கு தகுந்த பதில் நான் அளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நான் முத்தமிழறிஞர் கலைஞரின் தொண்டன். எந்த இடத்தில் எதற்கு பதில் சொல்ல வேண்டும், எந்த இடத்திற்கு செல்லுகிறோமோ அந்த இடத்தினுடைய பெருமைகளை ஆய்ந்து அந்த பெருமைக்குரியவர்களை பெருமைப்படுத்துவதுதான் திராவிட மாடலுடைய நோக்கம். அதுதான் முதலமைச்சருடைய நோக்கம். நன்றி, வணக்கம்.